சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். விஜயாவும் மனோஜும் மீனா இனி இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு கூட வந்து அண்ணாமலையை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி தேவையில்லாமல் பேசி பிரச்சனை செய்கிறாங்க. இதுக்கு மேலே நம்ம பொறுமையாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாங்க. இந்த பிரச்சனைக்கெல்லாம் மீனா தான் காரணம்னு சொல்கிறீங்க. ஆனால் மீனா கிட்ட கண்டிப்பாக நீங்களும் மனோஜும் உண்மையை புரிஞ்சுக்கிட்டு மன்னிப்பு கேட்பீங்க. அப்போ தான் நானும் வீட்டுக்கு வருவேன்னு சொல்லும்போது, நாங்கள் மீனா கிட்ட மன்னிப்பு கேட்க போகிறதும் இல்லை, நீ என்னைக்கும் வீட்டு பக்கம் வர வேண்டாம், நீயும் மீனாவும் இருக்கிறதுனால தான் நாங்கள் எல்லாரும் சந்தோஷமே இல்லாமல் இருக்கோம். அது மட்டும் இல்லை, நீயும் உங்கள் மாமியார் வீட்டிலே இருந்துரு, அங்கேயே தங்கிரு. அவங்க வந்து உன்னை ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க. சம்பாதிக்கிற பணத்தை அங்கே தானே கொடுக்குற. உன் அப்பாவுக்கு இப்படி ஒரு நிலைமை நடந்திருக்கு, இதெல்லாம் பெருசாக எடுத்துக்காமல் மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணுற. சொல்லப்போனால் உன்னையும் மீனாவையும் என் வீட்டுக்காரர் அண்ணாமலை ரொம்ப பெருமையாக பேசினார், தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினார்ல, அதான் அவருக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்கு. போதும் போதும், மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசாத, இங்கேருந்து கிளம்பிடு, என் முகத்தில் முழிக்காத அப்படின்னு முத்துக்கிட்டேயும் ரொம்பவே கோபமாக பேசுகிறாங்க விஜயா. இங்கே முத்து அழுதுகிட்டே அங்கேருந்து கிளம்பிடுறாரு. என்ன இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்க? அது மட்டும் இல்லாமல் என் அப்பா இப்பயும் சந்தோஷமாக இருக்கணும்னு என் அப்பாவுக்காக ஒவ்வொன்றையும் நான் பார்த்து பார்த்து செய்வேன். ஆனால் இன்றைக்கி என் அப்பா ஹாஸ்பிட்டலில் இருக்கார். அவர் இப்படி ஒரு நிலமையில் இருக்கும்போது அவரை பார்க்க வரக்கூடாதுன்னு என்னை மட்டும் இல்லை மீனாவையும் இப்படிலாம் பேசுகிறாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே முத்து அங்கேருந்து கிளம்புறாரு. உடனே ரவி சப்போர்ட் பண்ணி பேசுகிறாரு. என்னம்மா மீனானிக்கிட்டேயும் இப்படி தான் பேசுகிறீங்க, முத்து மேலேயும் உங்களுக்கு ரொம்ப கோவம் வருது, எப்போ பார்த்தாலும் மனோஜுக்கு மட்டும்தாம்மா சப்போர்ட் பண்ணுறீங்க, இதெல்லாம் சரியில்லைன்னு சொல்கிறாரு. எனக்கு என்ன செய்யணும்னு தெரியும். எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, என் வீட்டுக்காரருக்கு நல்லபடியாக ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்துட்டு சரியானதுக்கப்புறமா அவரை முதல்ல வீட்டுக்கு கூப்பிட்டு போகணும். அது வரைக்கும் யாரும் என்கிட்ட பேசாதீங்க. இவருக்கு இப்படிலாம் நடக்கக்கூடாதுன்றதுக்காக எவ்வளவோ மீனா கிட்ட சொன்னேன். மீனா மட்டும் என்னை புரிஞ்சுக்கிட்டு என் வாழ்க்கைக்காக அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருந்தா இப்படிலாம் நடந்திருக்குமா? எல்லாத்துக்கும் காரணம் அந்த மீனா தான். சரியாக யோசிக்காமல் முத்துவுக்கு மீனாவை கல்யாணம் பண்ணி வச்சார்ல என் வீட்டுக்காரர் அண்ணாமலை, அதனால தான் இவ்வளோ அனுபவிக்கிறாரு. இந்த கஷ்டம் வந்ததுக்கு காரணமே அந்த மீனா தானே, இந்த பிரச்சனைக்கு காரணமே மீனா தானே அப்படின்னு மீனா மேலே உள்ள கோபத்தில் இப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது ரவியும் ஸ்ருதியும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. பாவம் மீனா. மீனா அவங்க அம்மா வீட்டில் இருந்தாலும் கண்டிப்பாக அண்ணாமலை மாமாவுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையேன்னு ரொம்பவே பதட்டமாக இருப்பாங்க. நம்ம குடும்பத்து மேலே மீனாவுக்கு அவ்வளோ அக்கறை இருக்குது. ஆனால் விஜயாத்தை எப்படிலாம் பேசுகிறாங்க, இவங்க திருந்தவே மாட்டாங்க ரவி. ஏன் உங்கள் அம்மா இப்படி பேசுகிறாங்கன்னு நம்ம கேள்வி கேட்டாலும் எதிர்த்து பேசுகிறாங்க பாரு. மனோஜ் மட்டும்தான் அவங்க பையனா, மனோஜுக்கு மட்டும்தான் சப்போர்ட் பண்ணுவாங்களாம். மனோஜோட வாழ்க்கையை பற்றி யோசிக்கிறாங்க, ஆனால் முத்து மீனா வாழ்க்கையை பற்றி யோசிக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க 2 பேரும் நம்ம வீட்டுக்கு வரலனா இவங்க நிம்மதியாக இருப்பாங்களாமே, சந்தோஷமாக இருப்பாங்களாம். விஜயாத்தை சரியாக சமைச்சு கூட கொடுக்க மாட்டாங்க, குடும்பத்தை கவனமாக பார்த்துக்க மாட்டாங்க. இவங்கெல்லாம் இப்படி பேசுகிறாங்க பாரு ரவி அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்ருதி. மீனா சந்திரா வீட்டில் இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இங்கே வந்து மீனாவை பார்க்கறதுக்காக சீதா கிளம்பி வராங்க. ஏற்கனவே இங்கே அருண் தான் இப்படி பிரச்சனை செஞ்சாருன்னு தெரியாமல் சீதா இங்கே மீனா நம்ம அம்மா வீட்டுக்கு வந்திருக்காங்க, அக்காவை போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு கிளம்பி வராங்க. இங்கே மீனாவும் அவங்க வேலைக்காக கிளம்பிட்டுருக்காங்க. அங்கே வந்து சீதா, அக்கா என்னக்கா அண்ணாமலை மாமா எப்படி இருக்காரு அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு என்ன தெரியும், ஹாஸ்பிட்டலுக்கு போய் அண்ணாமலை மாமாவை பார்க்க முடியல, தினமும் கோயிலுக்கு போய் அவருக்காக வேண்டிட்டு வரேன், வேறு என்னால் என்ன செய்ய முடியும், என்னால் தான் இவ்வளோ பிரச்சனை வருதுன்னு அங்கே வீட்டுக்கும் வரக்கூடாது, இந்த ஹாஸ்பிட்டலுக்கும் வரக்கூடாது, என் வீட்டுக்காரர் அண்ணாமலையை நீ பார்க்கவே கூடாதுன்னு சொல்லி அங்கே மாமா கிட்ட பேசவும் முடியல, அவரை பார்க்கவும் முடியல, தேவையில்லாமல் பேசி அங்கேருந்து அனுப்பிட்டாங்க. நானும் எங்கே போகணும்னு தெரியாமல் அம்மா வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டேன். என்ன செய்ய சொல்கிற? இப்போ மாமா எப்படி இருக்காங்கன்னு ஸ்ருதிக்கிட்ட தான் அப்பப்போ ஃபோன் பண்ணி கேட்குறேன். ஆனால் இப்போ அவங்களுக்கும் நான் ஃபோன் பண்ணவே இல்லை. எனக்கு அங்கே அண்ணாமலை மாமாவை போய் பார்த்துட்டு வரணும்னு நினைக்கிறேன். ஆனால் அங்கே போனால் விஜயத்தை சும்மா இருப்பாங்களா? இதுக்கிடையில் இங்கே வந்து மனோஜும் தேவையில்லாமல் பேசுகிறாரு தெரியுமா? நான் அந்த வீட்டில் இருந்ததால தான் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வருது, நீங்கள் எங்கள் பேச்சை கேட்கல, அதான் எங்கள் அப்பாவுக்கு எப்படி ஒரு நிலைமை வந்துருச்சுன்னு கேள்வி கேட்குறாங்க. எனக்கும் அவங்க சொல்கிறது எல்லாமே சரிதான் அப்படின்னு தோணுது. அதனால் அவங்கள பார்க்க இனி எங்கேயும் போகக்கூடாதுன்னு முடிவெடுத்துட்டேன். ஆனாலும் என்னுடைய பூக்கடைக்கு போகணுமே, அதனால தான் என்னால் சரியாக சாப்பிட முடியல, 2 நாள் வேலைக்கும் போகலை. இன்றைக்காவது பூக்கடைக்கு போகணும்ல, மேனேஜர் வேறு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காரு. என்னை நம்பி பெரிய ஆர்டரை கொடுத்துருக்காங்க. நான் அங்கே போகலைன்னா இந்த ஆர்டர் எனக்கு மறுபடியும் தரமாட்டாங்க. வேறு வழி இல்லாமல் தான் வேலைக்கு கிளம்புறேன்னு சொல்கிறாங்க மீனா. உடனே இங்கே சீதா சொல்கிறாங்க, அக்கா உன்னுடைய நிலைமை எனக்கு புரியுது, ஆனால் இந்த பிரச்சனைக்கெலாம் காரணம் நீ தான் அப்படின்னு உன்னுடைய மாமியார் பேசுகிறாங்களே, அவங்கள நீ சும்மா விட்டுருக்கக்கூடாதுக்கா. அது எப்படி அவங்க இப்படி உன்னை பேசலாம்? நம்மக்கிட்ட வசதி இல்லாமல் இருக்கலாம், அவங்க நினைக்கிற மாதிரி நம்மக்கிட்ட நிறைய பணம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நம்மளால் எல்லாருக்கும் பிரச்சனை வரும்னு அவங்க எப்படிக்கா பேசலாம்? நிறைய பணம் இருந்தால் வசதியோடு நீயும் அங்கே மருமகளாக போயிருந்தா உன்னை விட்டு கொடுத்து பேசுவாங்களா? இப்படிலாம் யோசிப்பாங்களாக்கா? ஏன் ஸ்ருதி அந்த வீட்டு மருமக தான், அவங்க பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு,
அதனால் அவங்க என்னதான் அந்த வீட்டுக்கு மருமகளா வரவே மாட்டேன்னு சொல்லிட்டு போனாலும் அவங்கள ரொம்ப பாசமாக பார்த்துக்கிறாங்க. அவங்க திரும்பி அந்த வீட்டுக்கு மருமகளா வரணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் நீ உண்மையாகவே பொறுப்பாக நல்ல மருமகளா இருக்கிற, அவங்க பேச்செல்லாம் கேட்குற, ஆனால் உன்னை கண்டுக்க மாட்டேங்கிறாங்க, இப்படிலாம் பேசுகிறாங்க. எனக்கு உன் மாமியாரை கொஞ்சம் கூட பிடிக்காது. நான் மட்டும் உன்னோட இடத்துல இருந்திருந்தேன் அவங்கள சும்மா விட்டுருக்க மாட்டேன். பாவம் முத்துமாமா, அவர் சாப்பிட்டாராக்கா, எங்கே தங்கியிருக்காருன்னு கேட்கும்போது, என்னை பார்க்க அப்பப்போ வராரு, வீட்டில் தான் தங்கியிருக்காருன்னு நினைக்கிறேன். என்ன செய்ய, என் நிலமையே இப்படி இருக்குது. எப்படி வந்து என் வீட்டுக்காரர்கிட்ட பேசன்னு கூட தெரியல. என்னால் தான் உண்மையாகவே என் மாமனாருக்கு பிரச்சனை வந்திருக்கும்னு எனக்கே தோணுது அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் நீ அப்படி நினைக்காதக்கா. நீ எல்லாருக்கும் உதவி செய்கிற, நல்லது செய்கிற, உன்னாலே பிரச்சனை வரப்போகுது. இதுக்கெல்லாம் காரணம் அந்த மனோஜும் விஜயாவும் மட்டும்தான். அவங்க எல்லாருக்கும் பிரச்சனை செய்கிறாங்கல்ல, அதான் அவங்க வாழ்க்கையில் இப்படி பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வருது. நீ இப்படிலாம் யோசிக்காதக்கா. நீ ரொம்ப மனசு வேதனைப்படுற. இன்னைக்கு கண்டிப்பாக வேலைக்கு போகணுமா என்ன? உன்னை பார்க்கறதுக்காக தான், பேசுறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, மீனாவுக்கு உடனே இங்கே ஃபோன் வருது. இன்னும் நீங்கள் கடைக்கு வரலையா? இன்னைக்கு கடைக்கு வருவீங்களா இல்லையா அப்படின்னு. பூ கடைக்கு மீனா வருவாங்களா இல்லையான்னு கேட்குறதுக்காக மேனேஜர் ஃபோன் பண்ணுறாரு. சார், இன்னைக்கு கண்டிப்பாக வருவேன் சார், பூக்கடைக்கு தான் வந்துட்டுருக்கேன்னு ஃபோனை வைக்கிறாங்க. பாத்தியா, மேனேஜர் ஃபோன் பண்ணிட்டாரு. அப்புறம் சரியா நான் வேலை பார்க்க மாட்டேன்னு அவர் புரிஞ்சுக்கிட்டு இந்த வேலையை எனக்கு தரமாட்டேன்னு முடிவெடுத்துட்டா என் நிலைமை என்ன ஆகுறது? இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி ஏதாவது ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்க முன்னேறி முன்னேறி வரேன். இதெல்லாம் விஜயாத்துக்கு புரியாது. நம்ம அவங்கள பற்றி பேசவும் வேண்டாம். நீ உன்னுடைய வேலைக்கு கிளம்பு. நான் எப்படியாவது என் வேலையை முடிச்சுட்டு வந்த உடனே உனக்கு ஃபோன் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. சரிக்கா, உனக்கு இந்த வேலை கண்டிப்பாக முக்கியம்தான். யாரையும் நம்பாமல் நீயும் எல்லார் முன்னாடியும் நல்லபடியாக முன்னேறி காட்டணும். உன்னாலையும் சம்பாதிக்க முடியும்னு விஜயாவுக்கு நீ புரிய வைக்கணும். அதுக்காகவாது நீ கண்டிப்பாக பூக்கடைக்கு போகணும்க்கா. நானும் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது மீனா அங்கேருந்து கிளம்புறாங்க. இங்கே வந்து சீதா யோசிக்கிறாங்க. பாவம் மீனாக்கா எவ்வளோ மனசு வேதனைப்படுறாங்க. ஆனால் மீனாக்காவை ஏன் தான் அவங்க மாமியார் விஜயா புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்களோ தெரியலையே. மீனாக்காவும் முத்துமாமாவும் ரொம்ப பாவம், அவங்க வீட்டுக்கு போக முடியாமல் இப்படி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு தான் தெரியல. அண்ணாமலை மாமாவும் ரொம்ப நல்லவர் தான். ஆனால் இப்படி எந்த பிரச்சனை வந்தாலும் அதுக்கு காரணம் மீனா தான் அப்படின்னு விஜயா பேசக்கூடாதே. எப்படி வந்து மீனாக்காவை அவங்க வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. இங்கே வந்து சீதா. அந்த சமயம் அருண் ஃபோன் பண்ணுறாரு. எங்கே சீதா இருக்க? இல்லை வேலைக்கு கிளம்புனியே, வேலைக்கு போனியா இல்லையான்னு கேட்க, அம்மா வீட்டுக்கு வந்தேன் அருண், சீக்கிரமாக வேலைக்கு கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்லும்போது, வேலையை முடிச்சுட்டு நீ வந்த உடனே வீட்டு வேலையெல்லாம் பாரு, அதை விட்டுட்டு உங்கள் அம்மா வீட்டில் இருந்துராத அப்படின்னு சொல்லி பேசிட்டு ஃபோனை வைக்கிறாரு அருண். உடனே சந்திரா சொல்கிறாங்க, பாத்தியா சீதா, மீனாவோட நிலைமையை பாத்தியா? மீனா சந்தோஷமாக அந்த வீட்டில் இருப்பான்னு நினச்சேன். ஆனால் மீனாவோட மாமியார் என்னெல்லாம் பேசியிருக்காங்கன்னு பாரு. நீயாவது உன்னுடைய வாழ்க்கையை நல்லபடியாக பார்த்துக்க அப்படின்னு சொல்லி கண் கலங்கி பேசுகிறாங்க சந்திரா. சரிம்மா, கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாயிரும். எனக்கும் வேலைக்கு நேரமாகுது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சீதா அங்கேருந்து கிளம்புறாங்க. தன்னுடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு சீதா வீட்டுக்கு வராங்க. வீட்டு வேலையை பார்த்துட்ருக்காங்க. அந்த சமயம் அருண் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரும்போது, என்ன சீதா, ரொம்ப சீக்கிரம் வந்துட்ட போல, உங்கள் அம்மா வீட்டுக்கு போனியா? ஆமாம், எதுக்கு அங்கெல்லாம் போயிட்டுருக்கேன்னு கேட்க, இல்லை என் அக்காவை பார்க்க போகணுன்னு சொல்லும்போது, இந்த வேலை தான் செய்யாதுன்னு சொல்கிறேன். எதுக்கு அந்த மீனாவை பார்க்க போகணும்? அதான் மீனாவை பார்த்துக்கிறதுக்கு முத்து இருக்காருல்ல. உங்கள் வீட்டில் எல்லாரும் மீனாவுக்கும் முத்துவுக்கும் தானே ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்புறம் நீயும் அவங்கள பார்க்க போகணுமா? எனக்கு பிடிக்காதவங்க கிட்ட பேசாதன்னு சொன்னால் கேட்கவே மாட்டியா? உன்னால தான் இந்த வீட்டில் தினமும் பிரச்சனை வருது. என் பேச்சை கேட்டா நான் எதுக்கு உன்னை கேள்வி கேட்க போகிறேன்? ஏன் இப்படி கோவமாக பேச போகிறேன்? என்னை நீ புரிஞ்சிக்கவே மாட்டியா அப்படின்னு சொல்லும்போது, உடனே சீதா சொல்கிறாங்க, என்னை மன்னிச்சிருங்க, இனி அங்கே போகலை, போதுமா? நான் சமைச்சு வச்சுருக்கேன், கோவப்படாமல் வந்து சாப்பிடுங்க. அத்தை இருந்திருந்தா இப்படி நீங்கள் பேசும்போது இப்படி பேசக்கூடாதுன்னு சொல்லி பிரச்சனையை சரி செய்வாங்க. இப்போ அத்தையும் இல்லை, நீங்கள் யார் பேச்சையும் கேட்க மாட்டேங்கிறீங்க, தேவையில்லாமல் என்கிட்ட கோவப்படுறீங்க. நான் உண்மையை தானே சொன்னேன், என் அம்மா வீட்டுக்கு போனேன், என் அக்காவை பார்க்க போனேன்னு. ஏன் உங்களை தெரிஞ்சுக்கிட்டு நான் பொய் சொல்லியிருக்கலாமே. ஆனால் உங்ககிட்ட நான் உண்மையை மட்டும்தாங்க பேசுவேன். அதனால் நீங்கள் தேவையில்லாமல் பிரச்சனை செய்யாதீங்க, நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க, இல்லைனா வந்து சாப்பிடுங்களேன் அப்படின்னு சொல்லும்போது, சரி சரி, இனியாவது என் பேச்சை கேளு, நான் கோவப்படலை, தேவையில்லாமல் பேசலை. ஆனால் இனி உங்கள் அம்மா வீட்டுக்கு போனால் சத்யா கிட்டே பேசிட்டு உங்கள் அம்மா கிட்டே பேசிட்டு நம்ம வீட்டுக்கு வந்துரு. மீனா கிட்டேயும் முத்துக்கிட்டேயும் பேச வேண்டான்னு சொல்லும்போது, இன்னும் எத்தனை நாள் தான் முத்துமாமா மேலே அருண் இப்படி கோவமாக இருக்க போகிறாரு? என் அக்கா கிட்டே பேசக்கூடாது, முத்துமாமா கிட்டே பேசக்கூடாதுன்னு இப்படி தினமும் பிரச்சனை செஞ்சால் எப்படி தான் அந்த பிரச்சனையை சமாளிக்கிறதுன்னு ஒன்றுமே புரியல. நான் தான் அருண் பேச்சை கேட்கணும், வேறு வழியும் இல்லை அப்படின்னு யோசிக்கிறாங்க சீதா. ஆனால் என்னதான் அருண் இப்படி பேசினாலும் அருண் ரொம்ப சந்தோஷமாக இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அருண் வந்து யோசிக்கிறாரு, என் அம்மா என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ஆனால் என் வாழ்க்கையில் முத்து திட்டம் போட்டு பிரச்சனை செஞ்சால, நானும் இப்போ
முத்துவோட வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய பிரச்சனை செஞ்சுட்டேன். அண்ணாமலை இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்காரு. எனக்கு எல்லாம் தெரியும். அதனால மீனா அவங்க அம்மா வீட்டுக்கு வந்திருக்காங்க. எல்லாத்துக்கும் காரணம் அந்த விஜயாவும் மனோஜும் தான். இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. முத்துவும் இப்போ வீட்டுக்கு போக முடியாமல் ரொம்பவே கஷ்டப்படுறாரு. ஏன்னா அந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் முத்துவும் மீனாவும் தானே. அவங்க மாமியார் வீட்டில் எல்லாரும் பேசிக்கிறாங்க. இப்போ அண்ணாமலை இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு முத்து எவ்வளோ கஷ்டப்படுறாரு. அதே மாதிரி தானே என் அம்மா இல்லாமல் நான் ஒவ்வொரு நாளும் என் அம்மாவை நினச்சி கஷ்டப்படுறேன். நல்லா அனுபவிக்கட்டும். நான் தான் அண்ணாமலை ஹாஸ்பிட்டலுக்கு போக காரணம்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இன்றைக்கி தான் நிம்மதியாக இருக்கேன். நான் நினச்ச மாதிரியே எல்லாத்தையும் செஞ்சுட்டேன். நான் எப்படி கஷ்டப்படுறனோ அதே மாதிரி இந்த முத்துவும் நல்லா அனுபவிக்கிறான் அப்படின்னு சந்தோஷமாக இருக்கிறாரு அருண். அங்கே பைக்கில் வந்த ஆளே நான் தான் அப்படின்ற உண்மையை முத்துவால் மட்டும் கண்டுபிடிக்க முடியுமா? அப்படி கண்டுபிடிச்சாலும் என்ன செய்ய முடியும்? நான் தான் வேணும்னே அண்ணாமலைக்கு இப்படி ஒரு பிரச்சனை செய்யணும்னு அந்த பக்கமாக பைக்கில் வந்தேன். வேணும்னே இப்படி ஒரு பிரச்சனை செஞ்சதும் நான் தான் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு அருண். இதெல்லாம் தெரியாமல் இங்கே சீதாவும் அருணுக்கு சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. அருண் ரொம்ப சந்தோஷமாக வராரு. பரவாயில்ல, பிரச்சனை எல்லாத்தையும் மறந்துட்டு அருண் சந்தோஷமாக தான் இருக்காருன்னு நினைக்கிறாங்க சீதா. என்னாச்சுங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க? எப்பயுமே வீட்டுக்கு வந்தால் ரொம்ப கோவமாக இருக்கீங்க. உங்ககிட்ட பேசவே ரொம்ப பயமாக இருக்கும். அப்படியே பேசினாலும் தேவையில்லாமல் பிரச்சனை செய்வீங்க. ஆனால் இன்னைக்கு சந்தோஷமாக இருக்கீங்க போல், என்னாச்சுன்னு கேட்குறாங்க. அதெல்லாம் நான் சொல்ல முடியாது. அப்படியே நான் சொன்னாலும் நீ புரிஞ்சுக்க மாட்ட. நீ சாப்பாடெல்லாம் எடுத்து வை அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் மீனா எதுக்கு உங்கள் அம்மா வீட்டுக்கு வந்திருக்காங்கன்னு ஒன்றுமே தெரியாத மாதிரி கேட்குறாரு அருண். உடனே சீதா யோசிக்கிறாங்க. பரவாயில்ல, அருண் இப்போ தான் மீனாவை பற்றி பேசக்கூடாது, முத்துவை பற்றி பேசக்கூடாதுன்னு சொன்னார். ஆனாலும் என் வீட்டில் உள்ள எல்லார் மேலேயும் அருண் உண்மையாகவே அக்கறையாக தான் இருக்காரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு, இங்கே அண்ணாமலை மாமா ஹாஸ்பிட்டலில் இருக்காரு. யாரால் பிரச்சனை வந்ததுன்னு தெரியல. ஆனால் மீனா எங்கள் வீட்டில் இருக்கிறதுனால தான் இப்படி மனோஜோட வாழ்க்கையிலையும் பிரச்சனை வருது. என் வீட்டுக்காரரும் இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாருன்னு பேசி என் அக்காவை அங்கே இருக்கவே கூடாதுன்னு அனுப்பிட்டாங்க. என் அக்கா நல்ல வேலை எங்கே போகன்னு தெரியாமல் எங்கள் அம்மா வீட்டில் வந்து இருக்காங்க. முத்து மாமாவும் இப்போ மீனாக்காவும் அவங்க வீட்டில் இல்லை அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா, ஏன் விஜயா இப்படிலாம் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, மீனாக்காவோட மாமியாரை பற்றி தான் உங்களுக்கு தெரியுமே, யார்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாது. அவங்க நினைக்கிறத அப்படியே பேசிடுவாங்க. ஏற்கனவே மீனாக்காவை அவங்களுக்கு பிடிக்காது. ஏன்னா எங்ககிட்ட நிறைய பணம் இல்லை, அவங்க நினைக்கிற மாதிரி நாங்கள் வசதியாகவும் இல்லை. அப்படி இருக்கிறதுனால மீனாக்காவை அவங்க மருமகளாக ஏற்றுக்கவே மாட்டாங்க. அங்கே இருக்கிற வேலையெல்லாம் செய்கிறதுக்காக மீனா இருக்கட்டும்னு அங்கே தங்க வச்சுருந்தாங்க. இப்போ தான் மீனாக்காவுக்கும் முத்துமாமாவுக்கும் அவங்க தனியாக ரூமே கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் விஜயாவுக்கும் மனோஜுக்கும் பிடிக்கல. இப்படி ஒரு பிரச்சனை வந்த உடனே அவங்க இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு அங்கேருந்து அனுப்பிட்டாங்க அப்படின்னு நடந்த பிரச்சனையை பற்றியும் உண்மையை பற்றியும் சொல்கிறாங்க. உண்மையாக இப்படிலாம் நடந்திருக்கா? பாவம், முத்துவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்கள் அக்கா மீனா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எதுக்கு தான் உங்கள் அக்கா முத்துவுக்கு எதுக்கு மீனாவை கல்யாணம் பண்ணி வச்சிங்கன்னு தெரியல. உங்கள் அக்கா மீனா எவ்வளோ பெரிய திறமைசாலி தெரியுமா? அவங்க எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க. புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பித்து அவங்க நல்லபடியாக அவங்க வாழ்க்கையை பார்த்துக்கிறாங்க. முத்துவால் மட்டும்தான் மீனாவுக்கு நிறைய பிரச்சனை வருது. அதை நான் சொன்னால் புரிஞ்சிக்க மாட்டீங்க. மீனாவுக்கு முத்துவை கல்யாணம் பண்ணி வச்சுருக்கக்கூடாது. முத்து வசதியாக இருக்காருன்னு நம்பி கல்யாணம் பண்ணி வச்சிங்க. இப்போ பாருங்கள், முத்துவால் மீனா மறுபடியும் உங்கள் அம்மா வீட்டுக்கே வந்துட்டாங்க. இப்படிலாம் நடக்கும்னு எனக்கு தெரியும். முத்துவோட உண்மையான குணம் என்னன்னு எனக்கு தெரியாதா என்ன? அந்த வீட்டில் விஜயா மட்டும் இல்லை, மனோஜ், ரோகிணின்னு யாருமே முத்துவுக்கு தர வேண்டிய மதிப்பு மரியாதையே தரமாட்டாங்க. முத்து சாதாரண கார் டிரைவர் தானே. அப்படி இருக்கும்போது மீனாவை மட்டும் என்ன தலையில் தூக்கி வச்சியா கொண்டாட போகிறாங்க? இல்லை மீனாவை மருமகளாக ஏற்றுக்க போகிறாங்களா? இல்லவே இல்லை. அண்ணாமலை தான் மீனாவோட வாழ்க்கையவே ஒன்றும் இல்லாமல் செஞ்சுட்டாரு. நீங்களாக பார்த்து மீனாவுக்கு ஒரு நல்ல பையனாக கல்யாணம் பண்ணி வச்சுருக்கலாம். மீனாவோட வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது உடனே இங்கே சீதாவுக்கு கோவம் வருது. உடனே சீதா சொல்கிறாங்க, முத்து மாமா ரொம்ப நல்லவர் தான். நான் கூட தான் உங்களை நம்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனால் இப்போ தானே தெரியுது உங்களுடைய உண்மையான குணம் என்னன்னு. நீங்கள் முத்து மாமாவை பற்றி பேசலாமா? அப்படிலாம் பேசாதீங்க. நாங்கள் எதிர்பார்த்ததை விட முத்து மாமா ரொம்ப நல்லவர். முத்து மாமாவால் தான் மீனாக்கா இப்போ வரைக்கும் சந்தோஷமாக நிம்மதியாக இருக்காங்க. மீனாக்கா அவங்க மாமியார் வீட்டில் விஜயாவால் மட்டும்தான் அவங்களுக்கு பிரச்சனை வருது. ஆனால் இத்தனை வருஷமாக மீனாக்கா அந்த வீட்டில் மருமகளாக சந்தோஷமாக இருக்காங்கன்னா முத்துமாமா மீனாக்காவை விட்டு கொடுக்காம சப்போர்ட் பண்ணுறதால மட்டும்தான். நீங்கள் முத்துமாமாவை புரிஞ்சிக்கல, அதான் இப்படி பேசுகிறீங்க. எங்களுக்கு முத்துமாமாவை ரொம்ப நல்லா தெரியும். அதனால் எப்பயுமே நாங்கள் அவருக்கு சப்போர்ட் பண்ணுவோம். நாங்களே நினச்சிருந்தாலும் மீனாக்காவுக்கு இவ்வளோ ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருக்க முடியாது.
ஆனால் அண்ணாமலை மாமா தான் முத்து மாமாவுக்கும் மீனாக்காவுக்கும் முன்னாடி நின்று கல்யாணத்தை செஞ்சு வச்சாங்க. அதனால் மீனாக்கா வாழ்க்கையில் முத்து மாமாவால் பிரச்சனை வரலன்றதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். நீங்கள் பேசுகிறதெல்லாம் சரியில்லை. நீங்கள் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுங்க. ஆமாம், இப்போ என்ன புதுசாக எங்கள் அக்கா மீனா மேலே உங்களுக்கு நிறைய அக்கறை இருக்க மாதிரி பேசுகிறீங்க? எனக்கு தெரியுங்க. என் அக்கா கஷ்டப்படுறத பார்த்து சந்தோஷப்படுவீங்க. முத்து மாமா அந்த வீட்டுக்கு போகாமல் இருக்கிறத பார்த்துட்டு நிம்மதியாக இருக்கும். அதுலேயும் உங்கள் அம்மாவுக்கு பிரச்சனை செஞ்சதே காரணம் முத்து மாமா தான் அப்படின்னு இப்போ நீங்கள் நடந்த பிரச்சனையை பற்றி சந்தோஷப்படுவீங்களே தவிர்த்து இவ்வளோ அக்கறையாக பேச மாட்டீங்கன்னு உங்களை பற்றி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். தேவையில்லாமல் பேச வேண்டாம். நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்லும்போது இங்கே அருணுக்கு ரொம்ப கோவம் வருது. இப்போ கூட முத்துவை விட்டு கொடுக்காம எப்படி சப்போர்ட் பண்ணி பேசுகிறா இந்த சீதா. பரவாயில்ல, என்ன இருந்தாலும் அண்ணாமலை ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதுனால முத்துவால் நிம்மதியாக இருக்க முடியாது. அண்ணாமலைக்கு என்ன வேணாலும் நடக்கலாம். என்ன நடக்கணும் தெரியலையேன்னு எப்படியும் அவங்க ரொம்ப குழப்பத்தில் இருப்பாங்க. ரொம்ப மனசு வேதனையோடு இருப்பாங்க. எல்லாரும் ஹாஸ்பிட்டலில் சாப்பிடாம இருந்து கஷ்டப்படுவாங்க. அவங்க இப்படிலாம் இருக்கணும்னு நானும் ஆசைப்பட்டேன். அதனால் இப்போ நான் சீதா கிட்ட எதுவுமே பேச போகிறதில்ல. எனக்கு சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்கிறார் அருண். அந்த சமயம் சீதா யோசிக்கிறாங்க, நம்ம இவ்வளோ பேசுகிறோம், ஆனால் அருண் கோவப்படவே இல்லையே. என்ன நடக்குது இங்கே? ஏன் அருண் மனசு மாறின மாதிரி பேசுகிறாரு? இல்லையே, அருண் எவ்வளவோ கோவப்படுவார், திட்டுவார். முத்து மாமாவுக்கும் மீனாக்காவுக்கும் சப்போர்ட் பண்ணால் என்னை பலார்னு வெளுத்து வாங்குவார். ஆனால் இப்போ ரொம்ப பொறுமையாக அமைதியாக இருக்காரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்காரு. அப்படி என்னதான் நடந்திருக்கும்? இப்படி இருக்கிறாருன்னா கண்டிப்பாக அருண் முத்து மாமாவுக்கு ஏதாவது பிரச்சனை செஞ்சுருக்கணும். அப்படி பிரச்சனை செஞ்சால் மட்டும்தான் அருண் இப்படி சந்தோஷப்படுவார். என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியல. பேசாமல் அருண்கிட்ட கேட்டுருவோமா? இல்லை அப்படி கேட்டால் தப்பாக நினச்சிருவாரே, அப்புறம் கோவப்பட்டுட்டாருன்னா என்ன செய்ய அப்படின்னு ரொம்பவே சந்தேகப்படுறாங்க சீதா. அருண் இப்படி பேசுகிறாருன்னா ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். அருண்கிட்ட கேட்டு உண்மையை முதல்ல தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் முத்து மாமாவுக்கு ஏதாவது பிரச்சனை செஞ்சுருக்கிறாரா அப்படின்னு நமக்கு தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சீதா இல்லை அருண், நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க. உங்களுக்கு வேலையில் உங்களை பாராட்டியிருக்காங்களா? இல்லை நீங்கள் நல்லா வேலை செய்கிறீங்கன்னு உங்களுக்கு நல்ல பேர் கிடச்சிருக்கா? எதுக்காக இவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்கன்னு சொன்னால் நானும் சந்தோஷப்படுவேன். உங்களுக்கு ஸ்வீட்டெல்லாம் செஞ்சு கொடுப்பேன்ல அப்படின்னு மெதுவாக பேச ஆரம்பிக்க இங்கே சீதா அப்படி சொன்னதை கேட்டுட்டு அருண் சொல்கிறாங்க, நான் இப்போ உண்மையை சொல்கிறேன், ஆனால் நீ கோவப்படக்கூடாது, யாருக்கும் சப்போர்ட் பண்ணக்கூடாது. நான் எதுக்காக இப்படி செஞ்சேன்றதை நீ புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு அருண். அண்ணாமலை ஹாஸ்பிட்டலில் இருக்காருல்ல, அதுக்கெல்லாம் யார் காரணம்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது, இல்லைங்க தெரியல. ஆனால் யாரோ அங்கே வண்டியில் வந்தாங்களாம், அவங்க தான் இப்படி செஞ்சிட்டாங்களாம். அப்படி யார் தான் வந்தாங்கன்னு எனக்கு தெரியலங்க அப்படின்னு சொல்லும்போது, வேற யாரும் இல்லை, அது நான் தான். இந்த உண்மையை முத்துக்கிட்ட சொல்லணும், மீனா கிட்ட சொல்லணும்னு நினச்சேன்னு வையேன். அப்புறம் நீ இந்த வீட்டில் சந்தோஷமாக நல்ல மருமகளா என்னுடைய மனைவியா இந்த வீட்டில் இருக்க முடியாது. ஏன்னா முத்துவும் என்ன மாதிரி கஷ்டப்படணும்ல. இப்போ என் அம்மா இல்லை, அதுக்கு காரணம் யார்? முத்துவும் முத்துவோட ஃப்ரெண்டு செல்வமும் தானே. அப்புறம் அவங்க மட்டும் நிம்மதியாக இருக்கணும்னு நினச்சா எப்படி? அதனால தான் முத்துவுக்கும் இப்படி ஒரு பிரச்சனை வந்தால் என் நிலைமை என்னன்னு தெரிஞ்சுப்பாங்க. வெறும் 5 லட்ச ரூபா பணத்தை கொடுத்து இந்த பிரச்சனையை சமாளிக்கலான்னு அங்கே வர வச்சு பேசி என் மனசை மாற்றி என்னை ஏமாத்துனாங்கல்ல. இந்த பணத்தை கொடுத்து என்னை தலகுனிய வச்சாங்கல்ல. என்கிட்டயே கையெழுத்து வாங்கிக்கிட்டு நான் இதுக்கு மேலே எந்த பிரச்சனையும் செய்யக்கூடாதுன்னு இப்படி ஒரு வேலை செஞ்சாலும் அந்த முத்து அவன் நல்லா அனுபவிக்கணுன்றதுக்காக தான் நானே அங்கே போய் இப்படி ஒரு பிரச்சனை செஞ்சேன். அண்ணாமலை அந்த பக்கமாக வருவாருன்னு தெரியும், அவரை நான் பார்த்துருக்கேன். அதனால தான் இப்போ அவர் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதுனால ஒரு பக்கம் மீனா மனசு வேதனைப்படுறாங்க, இன்னொரு பக்கம் என்ன செய்யணும்னு தெரியாமல் முத்து தன்னுடைய அப்பாவை பார்க்கக்கூட முடியாமல் கஷ்டப்படுறாருல. அதனால தான் சந்தோஷமாக இருக்கேன்னு சொன்னதை கேட்டு சீதாவுக்கு ஒரு பக்கம் ரொம்ப கோவம் வருது, எதிர்த்து பேச முடியல. உடனே பலார்னு வெளுத்து வாங்கிடுவாரே அருண். அப்போ இவ்வளோ நேரம் சந்தோஷமாக இருந்ததுக்கு காரணம் இதுதானான்னு கேட்குறாங்க. ஆமாம், எனக்கு என் வேலையில் பாராட்டு கிடைச்சா கூட நான் இவ்வளோ சந்தோஷப்பட்டிருக்க மாட்டேன். எல்லாரும் என்னை பாராட்டி பேசினாலோ இல்லை எனக்கு நல்ல பேர் கிடைச்சாலோ நான் இவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்க மாட்டேன். ஆனால் இன்னைக்கு நடந்ததெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மீனா எதுக்கு உங்கள் வீட்டுக்கு வந்தாங்கன்னு தெரியும். இப்போ முத்து எவ்வளோ கஷ்டப்படுறான்னு எனக்கு தெரியும். அதனால தான் இப்போ நீ சொன்ன மாதிரி எனக்கு ஸ்வீட்டெல்லாம் செஞ்சு கொடுக்குறியா? எனக்கு இப்போவே ஸ்வீட்டெல்லாம் நீ செஞ்சு கொடுக்கணும், புரியுதான்னு கேட்க சீதா என்ன செய்யன்னு தெரியாமல் கண் கலங்கி அழ ஆரம்பிக்கிறாங்க. என்ன அருண் இப்படிலாம் செஞ்சுருக்கீங்க? இதெல்லாம் முத்துமாமாவுக்கு தெரிஞ்சா உங்களை சும்மா விடுவாரா? நீங்கள் தான் முத்துமாமாவுக்கு வேணும்னே பிரச்சனை செய்கிறாங்க. நீங்கள் செய்கிறது எவ்வளோ பெரிய தப்பு அப்படின்னு சீதா அழ ஆரம்பிக்கும்போது, இப்போ என்ன, இந்த உண்மையை நீ முத்துக்கிட்ட சொல்லணும், என்னை வசமாக முத்துக்கிட்ட மாட்டி விடணும், அப்படி தானே? முத்துவை பார்த்து நான் என்றைக்கும் பயப்பட போகிறதில்ல. ஏன்னா நான் பொறுப்பான வேலையில் இருக்கேன். முத்து சாதாரண கார் டிரைவர், ஒன்றும் செய்ய முடியாது முத்துவால். உண்மையை கண்டுபிடிக்கவும் முடியாது. அப்படியே நீ உண்மையை சொன்னால் இந்த வீட்டில் இருக்க முடியாது, தெரியும்ல அப்படின்னு சொல்லும்போது,
நான் எதுக்குங்க உண்மையை சொல்ல போகிறேன். ஆனாலும் நீங்கள் இப்படி செஞ்சதால மீனாக்கா எங்கள் வீட்டில் வந்து இருக்காங்க. மீனாக்காவோட மாமியார் என்னென்ன பேசியிருக்காங்கன்னு தெரியுமா? என் அக்காவும் நீங்கள் செஞ்ச பிரச்சனையால் ரொம்ப மனசு வேதனைப்படுறாங்க, கஷ்டப்படுறாங்க. நீங்கள் ஏன் திருந்த மாட்டேங்கிறீங்க அருண்னு சொல்லும்போது, என்னை எதிர்த்து பேசாதன்னு சொல்லியிருக்கேன். மறுபடியும் முத்துவுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு இப்படி பேசுறியா அப்படின்னு ரொம்ப கோவமாக சீதாவை பலார் பலார்னு வெளுத்து வாங்குறாரு அருண். இங்கே சீதா யோசிக்கிறாங்க, இந்த வீட்டில் இருந்து இவ்வளோ கஷ்டப்படுறதை விட பேசாமல் முத்து மாமா கிட்டேயும் மீனா கிட்டேயும் உண்மையை சொல்லிட்டு நம்ம அம்மா வீட்டுக்கே கிளம்பி போயிடலாம் போல. ஏன்னா அருண் கிட்ட பேசி புரிய வைக்கலாம்னு நினச்சேன். ஆனால் அருண் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு, திருந்தவும் மாட்டேங்கிறாரே. இப்படி ஒரு பிரச்சனை செஞ்சுட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி இவ்வளோ சந்தோஷமாக இருக்காரு. இதெல்லாம் முத்துமாமாவுக்கு தெரிஞ்சால் சும்மா விடுவாரா? ஆனாலும் உண்மையை மறைக்கக்கூடாது. எனக்கு தெரிஞ்ச உண்மையை முதல்ல முத்துமாமா கிட்ட சொல்லணும். அதுக்கப்புறமா என்ன செய்யணும்னு யோசிக்கலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க சீதா. அடுத்த நாள் எப்பயும் போல் சீதா கிட்ட பேசிட்டு, இந்த உண்மையை நீ யார்கிட்டையும் சொல்லக்கூடாது, நான் பேசுனதில் உனக்கு ஞாபகம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அருண் தன்னுடைய வேலைக்கு கிளம்பி போகிறாரு. ஆனால் சீதா இந்த உண்மையை எத்தனை நாள் சொல்லாமல் இருக்க முடியும்? அருண் தான் இப்படி செய்கிறாருன்னா இந்த உண்மையை சொல்லி அருண் செஞ்ச பிரச்சனைக்கு சரியான பதில் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. உடனே இங்கே முத்துவும், என்ன சீதா, என்ன எனக்கு ஃபோன் பண்ணியிருக்க, நீ தான் என்கிட்ட பேச மாட்டியே அப்படின்னு சொல்கிறாங்க. முத்து மாமா என்னை மன்னிச்சிருங்க, நான் உண்மையை புரிஞ்சுக்கிட்டேன். உங்களை நான் தப்பாக நினைக்கவே இல்லை. உங்களை பற்றி எனக்கு தெரியாதா? ஆனால் அண்ணாமலை மாமா எப்படி இருக்காருன்னு கேட்கும்போது, நான் தான் என் அப்பாவை பார்க்கவே முடியலையே. அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு மீனா வரக்கூடாதுன்னு சொன்னதால் நானும் அங்கே போகலை. ஆனால் இப்போ கொஞ்சம் பரவாயில்லன்னு சொன்னாங்க. ஆனால் என் அம்மா தான் அழுதுகிட்டே இருக்காங்க. எப்படி என்னால் தாங்கிக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் மாமா, இந்த பிரச்சனைக்கு யார் காரணம்னு உங்களுக்கு தெரியுமா? உண்மையை கண்டுபிடிச்சிங்களா? ஏன்னா யாரோ அங்கே இப்படி பிரச்சனை செஞ்சதா அங்கே எல்லாரும் சொல்லியிருப்பாங்களேன்னு சொல்லும்போது, ஆமாம், இப்போ உண்மையை கண்டுபிடிக்கிறத விட என் அப்பா நல்லபடியாக வீட்டுக்கு வரணும், அது மட்டும்தான் எனக்கு முக்கியம்னு சொல்லும்போது, என்னை மன்னிச்சிருங்க மாமா, இந்த பிரச்சனைக்கு காரணம் அருண் தான். இந்த உண்மையை சொல்கிறதுக்காக தான் ஃபோன் பண்ணேன். நீங்களும் உங்கள் வீட்டுக்கு போக முடியல, உங்கள் அப்பா அண்ணாமலையே பார்க்க முடியல, வீட்டில் எல்லாரும் மீனாக்கா தான் இந்த பிரச்சனைக்கு காரணம்னு தப்பாக நினைக்கிறாங்க. இதுக்கு மேலேயே நான் உண்மையை சொல்லாமல் இருந்தேன்னா மீனாக்கா மறுபடியும் உங்கள் வீட்டுக்கு வரவே முடியாது. பிரச்சனை செஞ்சது அருண் தான். திட்டம் போட்டு பிரச்சனை செஞ்சுருக்காரு. இப்படி ஒரு வேலையை செஞ்சதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் சந்தோஷமாக இருக்கக்கூடாதுன்றதுக்காகவும், உங்களுக்கு இப்படி பிரச்சனை செஞ்சால் நீங்கள் மனசு வேதனைப்படணும் அப்படின்றதுக்காகவும் தான் அவங்க அம்மாவுக்கு நீங்கள் தான் பிரச்சனை செஞ்சீங்கன்னு நினச்சி இப்படி ஒரு வேலை செஞ்சுட்டாரு. இங்கே அருண் தான் திட்டம் போட்டு இப்படிலாம் செஞ்சுருக்காரு. அங்கே வண்டியில் வந்தது வேறு யாரும் இல்லை, அருண் தான் அப்படின்ற உண்மையை சொல்கிறாங்க. என்ன சீதா சொல்கிற? அருண் எதுக்காக இப்படிலாம் செய்யணும்? நீ தெரியாமல் பேசலைல்ல, உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு தானே பேசுகிற அப்படின்னு சொல்லும்போது, உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் பேசுகிறேன். அருணே என்கிட்ட இந்த உண்மையை சொன்னார். அவர் இந்த உண்மையை சொன்னப்போ என்னால் நம்ப முடியல. ஆனால் அருணை பற்றி தான் எனக்கு தெரியுமே. ஏற்கனவே நான் சந்தேகப்பட்டேன். நேற்று அருண் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தார். அதனால தான் நானும் கேள்வி கேட்க உண்மையை சொல்லிட்டாரு. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு என்னால் சரியாக சாப்பிட முடியல, தூங்க முடியல. அருண் திருந்தாமல் இப்படி ஒரு வேலையை செஞ்சிட்ருக்காரு. உங்களுக்கு பிரச்சனை செய்யணும்னு அருண் திட்டம் போட்டு இப்படிலாம் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்கிறாரு. நீங்கள் கவனமாக இருக்கணும். அண்ணாமலை மாமா இப்போ நல்லா இருக்காருன்னு சொல்கிறீங்க. ஆனால் ஏதாவது நடந்திருந்தா என்னால் எப்படி உங்ககிட்ட பேசியிருக்க முடியும்? என்னால் எப்படி பதில் சொல்லியிருக்க முடியும் சொல்லுங்கள்? அருண் தன்னுடைய அம்மாவுக்காக இதெல்லாம் செய்கிறதா நினைக்கிறாரு. ஆனால் அவர் செய்கிறது எல்லாமே தப்புன்னு புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாரு மாமா. என்ன செய்யன்னு தெரியலன்னு சொல்லும்போது, அப்போ சீதா சொல்கிறது எல்லாமே உண்மைதான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு, என்ன சீதா, அப்போ அருண் இப்படிலாம் செஞ்சுருக்கானா? நான் அப்போவே நினச்சேன். ஆனால் அருண் மேலே எனக்கு சந்தேகம் வரலை. என்ன இருந்தாலும் எல்லாரும் ஒரே குடும்பத்தில் இருக்கிறவங்களாச்சே அப்படின்னு நினச்சிட்டு அருணை கண்டுக்காமல் இருந்தேன். அருண் இப்படிலாம் செய்வானா அப்படின்னு பேரதிர்ச்சியோட கேட்குறாரு முத்து. ஆமாம் முத்து மாமா, இந்த பிரச்சனைக்கு காரணம் அருண் தான். ஆனால் அருண் செஞ்சது எல்லாமே தப்புன்னு அவருக்கு புரிய வைக்கணும். அதனால் நானே பேசாமல் போலீஸ்கிட்ட உதவி கேட்க போகிறேன், உண்மையை சொல்ல போகிறேன். அப்போ தான் அருண் திருந்துவார். அவர் பொறுப்பான வேலையில் இருக்கிறதுனால என்ன செஞ்சாலும் யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. அப்படியே முத்து கேள்வி கேட்டாலும் முத்துவுக்கு என்ன பிரச்சனை செய்யணும்னு எனக்கு தெரியும்னு சொல்கிறாரு. என்னால் தாங்கிக்க முடியல, என்னை மன்னிச்சிருங்க மாமா. இனி நான் பொறுமையாக இருக்க மாட்டேன்னு சொல்லும்போது, இல்லை சீதா, உண்மையை சொல்லிட்டேன்ல, அருண்கிட்ட நான் கேள்வி கேட்குறேன். ஆனால் இந்த விஷயத்தில் நீ தலையிடாத, உன்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனை வரும்னு சொல்லும்போது சீதா சொல்கிறாங்க, இனி என்னம்மாமா புதுசாக பிரச்சனை வர்றதுக்கு இருக்குது? ஏற்கனவே அருண் என்னை புரிஞ்சிக்காம தினமும் திட்டுறாரு, தேவையில்லாமல் பேசுகிறாரு. ஏன் இந்த வீட்டில் நான் நிம்மதியே இல்லாமல் தான் இருக்கேன். என்னைக்கு என் மாமியார் எங்களை விட்டு பிரிஞ்சு போனாங்களோ அன்னையிலேருந்து எனக்கு சந்தோஷமே இல்லை. அருண் எப்போ பார்த்தாலும் உங்கள் மேலே உள்ள கோவத்தில் என்னை பலார்னு வெளுத்து வாங்குறாரு. என்கிட்ட சரியாக பேசுறது கூட இல்லை. நேற்று தான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாருன்னு அவருக்காக நான் சமைச்சு கொடுத்தேன். உடனே உண்மையை சொல்லிட்டு இப்போவே நான் சந்தோஷமாக இருக்கிறேன்ல, நீ ஸ்வீட்டெல்லாம் செஞ்சு கொடுன்னு சொல்கிறாங்க.
இப்படி பிரச்சனை செஞ்சுட்டு இப்படி பேசுகிற அருணுக்கு எப்படி நான் ஸ்வீட் செஞ்சு தர முடியும்? எனக்கு அவ்வளோ கோவம் வந்தது. ஆனால் எதிர்த்து கேள்வி கேட்க முடியல. ஏன்னா அருண் கோவப்பட்டார்னா என்னால் தாங்கிக்கவே முடியாது. அந்த வீட்டில் நான் நிம்மதியே இல்லாமல் தான் இருக்கேன். பேசாமல் உண்மையை சொல்லிட்டு அருணுக்கு சரியான பதில் கொடுத்துட்டு நானும் என் அம்மா வீட்டுக்கே வந்துடுறேன். கொஞ்சமாவது நிம்மதியாக இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லும்போது, இவ்வளோ பிரச்சனை செய்கிறானா அந்த அருண்? மீனா கிட்ட கேட்கும் போதெல்லாம் சீதா ரொம்ப சந்தோஷமா இருக்கா. இந்த பிரச்சனையில தலையிடாம உங்க வேலையை மட்டும் பாருங்க அப்படின்னு இங்க சீதா உன்னுடைய உன்னுடைய வாழ்க்கையை பத்தி கேட்கும் போதெல்லாம் மீனா இப்படிதான் பதில் சொல்வா. அப்ப அருணால உனக்கு இவ்வளோ பிரச்சனை வருதான்னு கேட்கும்போது, நான் உண்மையதான் மாமா சொல்றேன். அருண் முன்ன மாதிரி இல்லை, ரொம்ப கோவப்படுறாரு. அவர் உங்க மேல உள்ள கோவத்துல தேவையில்லாம பிரச்சனை செய்றாரு தெரியுமா அப்படின்னு உண்மையை சொல்லும்போது, சரி சீதா, நீ என்ன நினைக்கிறியோ அதையே செய். நான் எங்க அப்பாவை பார்த்துக்கிறேன். இதுக்கு மேல அருண் பிரச்சனை செஞ்சா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லும்போது, முத்துமாமா நீங்களும் மீனாக்காவும் சந்தோஷமா விஜயா வீட்டில் இருக்கணும். அதுக்கு என்ன செய்யணுமோ நான் கண்டிப்பாக செய்வேன் அப்படின்னு ஃபோனை வைக்கிறாங்க சீதா. இங்கே சீதா ரொம்ப கோவமாக இங்கே போலீஸை பார்க்குறதுக்காக போகிறாங்க. அங்கே போகும்போதே மீனாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அக்கா நீ வாயேன், உன்கிட்ட ஒரு பெரிய உண்மையை சொல்லணும். நீ வந்தால் என்னென்னு புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி மீனாவையும் வர வைக்கிறாங்க. எதுக்கு சீதா இங்கே வர சொல்லியிருக்க? நீ எதுக்கு இப்போ போலீஸை பார்க்கணுன்னு கேட்குறாங்க. உண்மையை சொல்கிறதுக்காகக்கா. நீ அம்மா வீட்டில் தங்கியிருக்க. நீ எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு எனக்கு தெரியும். நீயும் முத்துமாமாவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும். உன்னுடைய மாமியார் உன்னை புரிஞ்சிக்காம பேசுகிறாங்கல்ல, அதெல்லாம் தப்புன்னு உண்மையை சொல்லி அவங்களுக்கும் சரியான பாடம் புகட்டணும். உன்னை புரிய வைக்கணும். உன்னை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா தலையில் தூக்கி வச்சு கொண்டாடலனாலும் பரவாயில்லக்கா. நீ அந்த வீட்டில் பொறுப்பான மருமக அப்படின்ற உண்மையை தெரிஞ்சுப்பாங்க. உன்னால் அங்கே யாருக்கும் பிரச்சனை வரலன்னு நான் புரிய வைக்க வேண்டாமா? நீ என்னுடைய அக்கா. உன்னுடைய வாழ்க்கையில் என்னாலையும் அருணாலையும் நிறைய பிரச்சனை வந்துருச்சு. இனியும் அருணால பிரச்சனை வர நான் விட மாட்டேன்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிற? அருணால என் வாழ்க்கையில் பிரச்சனை வருதா? எனக்கு ஒன்றுமே புரியல. அருண் அவர் வேலையை தானே பார்க்குறாரு. அவர் என்ன செஞ்சாருன்னு கேட்க, அந்த அருண் என்ன செய்யலைன்னு கேளு. அண்ணாமலை மாமா இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதுக்கு காரணம் யாருன்னு தெரியுமா? அருண் தான். அவர் தான் இப்படிலாம் செஞ்சுருக்காரு. உண்மையை என்கிட்ட தெளிவாக சொன்னாருன்னு நடந்த விஷயத்தையும் தெளிவாக இந்த உண்மையவும் சொல்கிறாங்க. என்ன சொல்கிற? என் மாமனாருக்கு பிரச்சனை செஞ்சது அருணா? என் வீட்டுக்காரர் மேலே உள்ள கோவத்தில் இப்படி செஞ்சுட்டாரா? நாங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறத பார்த்து அருண் சந்தோஷப்படுறாரா அப்படின்னு கேள்விக்கு மேலே கேள்வி கேட்க, நீ கேட்குற கேள்வியெல்லாம் எனக்கு புரியுது, இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பிக்கிறாங்க. இப்போ என்னதான் செய்ய போகிறேன்னு கேட்க, நீ வாக்கா அப்படின்னு அழுதுகிட்டே போலீஸை பார்க்க போகிறாங்க. உடனே அருண் சொன்ன உண்மையை அங்கே போலீஸ் முன்னாடி தெளிவாக சொல்கிறாங்க. அண்ணாமலை மாமா இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்காரு. பொறுப்பான வேலையில் இருக்க அருண் இப்படி ஒரு வேலையை செஞ்சுருக்காரு. அது மட்டும் இல்லாமல் முத்து மாமாவை அருணுக்கு பிடிக்காது. அதனால அவங்க அப்பாவுக்கு பிரச்சனை செஞ்சது மட்டும் இல்லாமல் இந்த உண்மையை யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு வீட்டில் என்னையும் ரொம்பவே அவமானப்படுத்துகிறாரு. தேவையில்லாமல் பேசி பிரச்சனை செய்கிறாரு. அந்த வீட்டில் நான் நிம்மதியே இல்லாமல் இருக்கேன். தினமும் அருண் என்னை பலார்னு வெளுத்து வாங்குறாரு. என் குடும்பத்தில் உள்ளவங்க மேலே அவர் ரொம்ப கோபமாக இருக்காரு. நீங்கள் தான் சார் உதவி செய்யணும். அருண் பேசும்போது உங்களுக்கு இந்த உண்மையை புரிய வைக்கிறதுக்காக என் ஃபோனில் இது எல்லாத்தையும் நான் ஆதாரமாக எடுத்து வச்சுருந்தேன். வேணும்னா பாருங்கள். அவரே என்கிட்ட தெளிவாக உண்மையை சொல்லியிருக்காரு. அண்ணாமலை மாமாவுக்கு இப்படி ஆனதுக்கு காரணம் நான் தான். அங்கே வண்டியில் போனது நான் தான் அப்படின்னு தெளிவாக பேசியிருக்காரு பாருங்கள் சார் அப்படின்னு அருணுக்கு தெரியாமல் தன்னுடைய ஃபோனில் இது எல்லாமே நமக்கு பயன்படும்னு ஆதாரமாக எடுத்து வச்சதால போலீஸ் முன்னாடி உண்மையவும் நிரூபிக்கிறாங்க சீதா. அருணை வர வைக்கிறாங்க. அருண் அங்கே சீதாவை பார்த்த உடனே திருன்னு முழிக்கிறாங்க. நான் நினச்சேன் இந்த சீதா தன்னுடைய குடும்பத்துக்கு தான் உதவி செய்வா, மீனாவுக்கு முத்துவுக்கும் இந்த உண்மையை சொல்லியிருப்பா போல, அதனால தான் என்னை மாட்டி விடணுன்றதுக்காகவே நிற்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க, என்ன அருண் என்ன செஞ்சுருக்கீங்க நீங்கள்? இப்படி அண்ணாமலை ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதுக்கு காரணமே நீங்கள் தானா அப்படின்னு சொல்லும்போது, இல்லை சார், எனக்கும் இந்த பிரச்சனைக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அண்ணாமலையை நான் பார்க்குறதும் இல்லை, பேசுகிறதும் இல்லை. நான் அவங்க வீட்டில் யார்கிட்டையும் பேச மாட்டேன் சார். எனக்கு எதுவுமே தெரியாது. சீதா பொய் சொல்கிறா அப்படின்னு சொல்லும்போது, என்கிட்ட ஆதாரம் இருக்குது. அதான் சீதா கிட்ட தெளிவாக பேசியிருக்கீங்களே, இதை விட வேற என்ன ஆதாரம் வேணும்? நீங்களே பாருங்க அப்படின்னு சொல்லும்போது, இந்த ஆதாரம் வேற சீதா கிட்ட இருக்குதா என்ன? நான் சீதா கிட்ட உண்மையை சொல்லியிருக்கக்கூடாது, பேசியிருக்கக்கூடாது. உண்மையை சொன்னது என்னுடைய தப்பு தான். உண்மையை தெரிஞ்சுக்கணும்னு என்கிட்ட பேசுகிற மாதிரி பேசி என்கிட்டேருந்து உண்மையை வர வச்சுட்டா சீதா. இப்போ அதையே ஒரு ஆதாரமாக கொண்டு என்ன மாட்டி விட்டுட்டாலே. என்ன சீதா இதெல்லாம் அப்படின்னு ரொம்ப கோபமாக பேசும்போது, அருண் என்ன ஏன் முன்னாடியே சீதா கிட்ட இவ்வளோ கோபமாக பேசுகிறீங்க? வீட்டில் வேற பிரச்சனை செய்கிறீங்களா? பொறுப்பான வேலையில் இருக்கீங்க, ஆனால் பொறுப்பில்லாத வேலையை தான் செஞ்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, சார் என்னை மன்னிச்சிடுங்க.
ஏதோ தெரியாமல் இப்படி செஞ்சுட்டேன். நான் வேணும்னே இப்படி செய்யலை. முத்து மேலே உள்ள கோவத்தில் ஏன் அம்மாவுக்கு முத்து பிரச்சனை செஞ்சான். அதே மாதிரி முத்துவும் அனுபவிக்கணும், கஷ்டப்படணுன்றதுக்காக இப்படி நான் செஞ்சது உண்மைதான். ஆனால் என்னை மன்னிச்சிருங்க சார். நான் இனி சீதா கிட்ட கோவமாக பேச மாட்டேன். சீதா, என்னை பற்றி உனக்கு தெரியும்ல, எனக்காக பேசு சீதான்னு சொல்லும்போது என் வாழ்க்கைக்காக பேச வேண்டியதை பேசிட்டேன். உங்களுக்காக நான் பேச போகிறதில்ல. ஏன்னா நீங்கள் திருந்த மாட்டீங்க. இப்போ கூட எவ்வளோ கோவப்படுறீங்க. நான் இப்போ உங்கள் வீட்டில் இல்லைங்க. நீங்கள் கோவப்படுறதுக்கும் தேவையில்லாமல் பேசி பிரச்சனை செய்கிறதுக்கும் இனி உங்கள் வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு முடிவெடுத்து தான் இந்த உண்மையை கண்டிப்பாக எல்லாருக்கிட்டையும் சொல்லணும்னு ஆதாரத்தோடு வந்திருக்கேன். இனி என்கிட்ட பேசாதீங்க. நீங்கள் திருந்தவே மாட்டீங்க. உங்களை நம்பி உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு தினமும் உங்கள் வீட்டிலேருந்து கஷ்டப்படுறத விட நிம்மதியாக நான் தனியாகவே இருந்துடலாம். போதுங்க. இதுக்கு மேலே என் மாமாவுக்கும் மீனாக்காவுக்கும் உங்களால் பிரச்சனை வரக்கூடாதுன்றதுக்காக தான் உண்மையை போலீஸ்கிட்ட சொன்னது மட்டும் இல்லாமல் உதவி கேட்டிருக்கேன். இனி உங்களை டிவோர்ஸ் பண்ணிவிட்டு நிம்மதியாக என் வாழ்க்கையவும் என் வேலையவும் பார்க்கலான் இருக்கேன். இதுக்கு மேலே நீங்கள் பேசக்கூடாது, பேசவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவோட வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணும். உண்மையெல்லாம் நான் சொல்லிட்டேன். இதுக்கு மேலே அருண் எனக்கு பிரச்சனை செய்யக்கூடாது சார். அருணை சும்மா விடாதீங்க அப்படின்னு உதவி கேட்குறாங்க சீதா. அருண் வசமாக மாட்டிக்கிறாரு. பதில் பேச முடியாமல் சீதா இப்படிலாம் செஞ்சிட்டாலே, இப்போவும் முத்துவும் மீனாவும் தான் முக்கியம்னு நிரூபிச்சிட்டால அப்படின்னு சீதா மேலே ரொம்ப கோபமாக இருக்காரு அருண். இங்கே மீனாக்கா, நீ முதல்ல கிளம்பி வா. அண்ணாமலை மாமா எப்படி இருக்கிறாருன்னு பார்த்துட்டு வருவோம். அங்கே வரக்கூடாது அப்படின்னு விஜயாவால் பேச முடியாது. ஏன்னா உன் மேலே எந்த தப்பும் இல்லை. பிரச்சனை செஞ்சது அருண். அருண் இப்போ வசமாக மாட்டிக்கிட்டாரு. இந்த வேலை இருக்கிறதுனால தானக்கா என்ன வேணாலும் செய்யலான்னு நினைக்கிறாரு. இனி நான் போலீஸ்கிட்ட உதவி கேட்டதால் அவங்க பார்த்துப்பாங்க. நீ வாக்கா அப்படின்னு முத்துவையும் மீனாவையும் கூப்பிட்டுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போகிறாங்க சீதா. இங்கே விஜயா அண்ணாமலையை நினச்சி ரொம்பவே அழுதுட்ருக்காங்க. சரியாக சாப்பிடாம என் வீட்டுக்காரருக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்துருச்சு. இது எல்லாத்துக்கும் காரணம் மீனா. மீனா மட்டும் வரட்டும், நான் பேசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப கோவமாக இருக்கும்போது சீதா மீனாவையும் முத்துவையும் கூப்பிட்டுட்டு அங்கே ஹாஸ்பிட்டல் கிளம்பி வராங்க. எதுக்கு இவங்க எல்லாரும் சேர்ந்து வராங்கன்னு தெரியலையே. மீனா, எதுக்கு இந்த பக்கம் வந்த? நீ தான் இங்கே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. இன்னும் என் வீட்டுக்காரருக்கு பெரிய பெரிய பிரச்சனை வரணும்னு நினைக்கிறியா? போதும் போதும், இங்கேருந்து கிளம்பு. என்ன, உன் தங்கச்சியை வேறு சப்போர்ட்டுக்கு கூப்பிட்டு வந்திருக்க? உன் தங்கச்சி பேசினா நான் மனசு மாறிடுவேனா? உன்னுடைய வீட்டிலேருந்து யாருமே இங்கே வரக்கூடாது. இப்போவே இங்கேருந்து கிளம்பலன்னு வை, நான் பொறுமையாக இருக்க மாட்டேன்னு சொல்லும்போது அங்கே ஸ்ருதி சொல்கிறாங்க, மீனா எப்படி மீனா இருக்கீங்க? நீங்கள் ஏன் இங்கேருந்து கிளம்பி போனீங்க? விஜயாத்தை இப்படி தான் பேசுவாங்க. எந்த பிரச்சனை வந்தாலும் நீங்கள் தான் காரணம்னு சொல்கிறது விஜயாத்தைக்கு வேலையாகவே இருக்குது. நீங்கள் வாங்க மீனா, அண்ணாமலை மாமாவை பார்க்கலாம் அப்படின்னு. அத்தை, நீங்கள் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி முத்து, மீனா, சீதான்னு எல்லாரையும் அங்கே அண்ணாமலையை பார்க்கறதுக்காக கூப்பிட்டு போகும்போது, அப்பா என்னப்பா உங்களுக்கு இப்படி ஒரு நிலைமையா? அப்பா, நீங்கள் சீக்கிரமாகவே சரியாயிருவீங்க. உங்களை நான் தான்ப்பா வீட்டுக்கு கூப்பிட்டு போவேன் அப்படின்னு அண்ணாமலையை பார்த்து கண் கலங்கி அழ ஆரம்பிக்கிறாரு முத்து. மாமா, ரொம்ப யோசிக்காதீங்க, எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, என்ன மீனாவை எதுக்கு நீ தான் கூப்பிட்டு வந்தியான்னு கேட்குறாங்க சீதா. ஆமாம், என் அக்கா உங்கள் வீட்டு மருமக தானே, அவங்க உங்கள் வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. அண்ணாமலை மாமாவுக்கு இப்படி ஒரு பிரச்சனை வர்றதுக்கு காரணம் யாருன்னு தெரியாமல் பேசாதீங்க. என் அக்கா உங்கள் வீட்டில் பொறுப்பான மருமகளாக இருந்திருக்காங்க. அருண் தான் இப்படி பிரச்சனை செஞ்சுருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த உண்மையை கண்டுபிடிச்சி நானே அருணை போலீஸ்கிட்ட வசமாக மாட்டி விட்டுட்டேன். இந்த உண்மை தெரிஞ்ச உடனே மீனாக்காவை இங்கே கூப்பிட்டு வரணும், உங்களுக்கு உண்மையை நிரூபிக்கணும். மீனாக்கா மேலே எந்த தப்புமே இல்லை, அவங்கள உங்கள் வீட்டு மருமகளாக நானே கூப்பிட்டு வருவேன்னு சொல்லிட்டு போகிறதுக்காக தான் வந்தேன். நீங்கள் எப்போ பார்த்தாலும் மீனாக்காவையும் முத்துமாமாவையும் இப்படி பேசுகிறீங்களே, அசிங்கமாக இல்லை? மீனாக்காவும் முத்துமாமாவும் அண்ணாமலை மாமாவை பார்க்க வருவாங்க. ஏன், இங்கேயே இருந்து பக்கத்தில் இருந்து நல்லபடியாக பார்த்துப்பாங்க. நீங்கள் கேள்வி கேட்காதீங்க. அது மட்டும் இல்லை, என் வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு எப்படி நீங்கள் சொல்வீங்க? மீனாக்கா அப்படி என்ன தப்பு பண்ணாங்க? ரோகிணி மாதிரி பொய் சொன்னாங்களா? உங்கள் குடும்பத்தில் உள்ள எல்லாரும் ஏமாத்துனாங்களா? இல்லையே. இப்போ கூட என் வீட்டுக்காரர் மேலே தான் தப்பு இருக்குன்ற உண்மையை சொல்லி நான் தான் அவரை போலீஸ்கிட்ட வசமாக மாட்டி விட்டேன். இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? இப்படி என் வீட்டுக்காரர் செஞ்ச பிரச்சனைக்கு மீனாக்கா எங்கள் அம்மா வீட்டில் தங்கணுமா? உங்கள் வீட்டில் இருக்கவே கூடாதுன்னு இன்னும் என்னெல்லாம் பேசி புதுசாக திட்டம் போட்டு அவங்க அந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு என்னெல்லாம் செய்ய போகிறீங்க? மீனாக்காவை நீங்கள் மருமகளாக ஏற்றுக்கலனாலும் பரவாயில்ல, அந்த வீட்டில் பொறுப்பான மருமகளாக இருக்க எல்லா உரிமையும் இருக்குது. ஏன்னா மீனாக்கா எந்த தப்பும் செய்யலை. புரிஞ்சுக்கிட்டீங்களான்னு கேட்க, என்னது அருண் தான் பிரச்சனை செஞ்சானா? பிரச்சனை செஞ்சதுக்கு நீ போலீஸ்கிட்ட மாட்டி விட்டுட்டியா? அப்புறம் இங்கே ரொம்ப நல்லவ மாதிரி பேசிகிட்டு இருக்கியா? நீங்கள் எல்லாரும் திட்டம் போட்டு தாண்டி என் வீட்டுக்காரரை இப்படி ஹாஸ்பிட்டல் வர வைக்க செஞ்சிட்டீங்க. எனக்கு தெரியும் உங்கள் குடும்பத்தை பற்றின்னு சொல்லும்போது என் குடும்பத்தை பற்றியும் பேசக்கூடாது, மீனாக்காவை பற்றியும் பேசக்கூடாது. மீனாக்கா மாதிரி நான் பொறுமையாக இருக்க மாட்டேன், அமைதியாக பேச மாட்டேன். புரியுதா? என்னை பற்றி தெரியும்ல.
அருண் தான் அண்ணாமலை மாமாவுக்கு பிரச்சனை செஞ்சிருக்காருன்னு தெரிஞ்ச உடனே இந்த உண்மையை யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு உண்மையை மறைக்கணும்னு நினைக்கல. இந்த உண்மையை எல்லார்கிட்டயும் சொல்லணும். இங்க அருணுக்கு சரியான பதில் வாங்கி கொடுக்கணும்னு ஆதாரத்தோட போலீஸ்கிட்ட உண்மையை சொல்லியிருக்கேன். இப்போ அருணுக்கு வந்து சரியான பதில் கிடச்சிருச்சு. அதே மாதிரி மீனாக்காவும் முத்து மாமாவும் பொறுப்பாக அவங்க அப்பாவை பக்கத்துலேயே இருந்து பார்த்துக்கிட்டுமே. இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு மனோஜ் தான் முக்கியம்னா மனோஜ் எப்பயும் போல் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுங்க, எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் மீனாக்காவை நீங்கள் தேவையில்லாமல் பேசி பிரச்சனை செய்யக்கூடாது. மீனாக்கா மட்டும் மனசு வேதனைப்பட்டாங்கன்னா நீங்கள் நல்ல மாமியாரே இல்லைன்னு நானே இங்கே வந்து விஜயா தேவையில்லாமல் என் அக்கா கிட்ட பிரச்சனை செய்கிறாங்க, அவங்க அந்த வீட்டில் மருமகளாக இருக்கக்கூடாதுன்னு எங்கள் வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. விஜயாவுக்கு பணம் தான் முக்கியம், அவங்க எங்ககிட்ட வசதியும் இல்லை, அவங்க எதிர்பார்க்குற பணமும் இல்லை, அதான் விஜயா இப்படிலாம் வந்து பேசுகிறாங்கன்னு நான் வந்து போலீஸை வர வைப்பேன், உங்களையும் வசமாக மாட்டி விடுவேன். உங்கள் நிலைமை என்ன ஆகும்? நீங்கள் அந்த வீட்டில் இருக்க முடியாது, ஆனால் மீனா அந்த வீட்டில் பொறுப்பான மருமகளாக இருப்பா அப்படின்னு சீதா மீனாவுக்காகவும் முத்துவுக்காகவும் பேசினது மட்டும் இல்லாமல் விஜயா கிட்ட இப்படிலாம் பேசும்போது பதில் பேசாமல் திருன்னு முழிக்கிறாங்க விஜயா. இங்கே உடனே விஜயா சொல்கிறாங்க, வேறு வழியே இல்லை, மீனா வேணும்னா இங்கே இருக்கட்டும், தேவையில்லாமல் பிரச்சனை செய்யாத சீதா, முதல்ல நீ இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, அதுவே போதும். மீனாக்காவை நல்லா பார்த்துக்கோங்க, எங்கள் வீட்டுக்கு அனுப்புகிறேன்னு சொல்லி பிரச்சனை செய்யாதீங்க. மீனாக்கா பொறுப்பான மருமக, உங்கள் வீட்டில் தான் இருக்கணும், புரியுதா? நான் கிளம்புறேன் அப்படின்னு மீனாவுக்கும் முத்துவுக்கும் இப்படி சப்போர்ட் பண்ணி பேசிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க சீதா. என் வாழ்க்கையில் தான் அருணால் நிறைய பிரச்சனை வந்துருச்சு, நான் இத்தனை நாள் சந்தோஷமே இல்லாமல் இருந்தேன், ஆனால் மீனாக்காவும் முத்துமாமாவும் என்னைக்கும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க சீதா. சீதா உண்மையை சொன்னது மட்டும் இல்லாமல் எப்படியோ விஜயாத்தைக்கு வந்து உண்மையை புரிய வச்சுட்டா. இனி விஜயாத்தை தேவையில்லாமல் என்கிட்ட பிரச்சனை செய்ய மாட்டாங்க அப்படின்னு சீதா செஞ்ச உதவியை நினச்சி சந்தோஷப்படுறாங்க மீனா.